அருகே பாரில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த இடையாஞ்சாவடி கிராமத்தை சேர்ந்தவர் உலகநாதன் மகன் வினோத் என்கிற வினோத்குமார். கார்பெண்டரான இவர் சென்னையில் வேலை செய்துவிட்டு நேற்று முன்தினம் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். நேற்று அவர் தனது நண்பர்களுடன் புதுச்சேரி மாநிலமான ஆலங்குப்பத்தில் உள்ள தனியார் பாரில் மது அருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு மது அருந்து கொண்டிருந்த துருவை காலனியை சேர்ந்த சிலருக்கும் வினோத்திற்கும் போதையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த துருவையை சேர்ந்த கும்பல் வினோத்தை சரமாரியாக தாக்கியது. அதில் நிலை குலைந்து கீழே விழுந்த அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தகவல் அறிந்த தன்வந்திரி நகர் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ், ராஜேஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வினோத்தை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த வினோத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தனியார் பாரில் வினோத்தை ஒரு கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநில சிலம்பரசன் தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் சிம்புவின் பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர்கள் ரத்த தானம் வழங்கினார்கள். நடிகர் சிலம்பரசனின் 43வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில சிலம்பரசன் தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக தமிழ்மாறன் தலைமையில் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ரத்த தானம் வழங்கினார்கள். மேலும் அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் கொம்பாக்கம் பகுதியில் பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டியும் 300 நபர்களுக்கு சமப்பந்தி விருந்து வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாடு செய்தவர்கள் மலேசியா சுரேஷ், சரண், பிரியன், புனித், தமிழ், மகேந்திரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை காரைக்காலில் திறக்கப்பட்டது. காரைக்காலில் வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை காரைக்கால் மாவட்டத்தில் திறப்பு விழா மற்றும் பாரதியின் வேலு நாச்சியார் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் மாவட்ட தலைவர் முனைவர் ஜெயபாரதி தலைமையில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இயக்குநர் மீனாட்சி சுந்தரம், வேலு நாச்சியார் இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட கௌரவ தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், புதுச்சேரி வேலு நாச்சியார் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கலைவரதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு கவிதை மற்றும் கட்டுரை வாசித்த மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேந்தனத்தம் பெருமாள் நகருக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், அகரம் வெங்கடேஸ்வரா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், 10 கண்டு சந்திப்பில் இருந்து வில்லியனூர் செல்லும் பைபாஸ் ரோட்டில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வார்தல் பணிக்காக பூமி பூஜை 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் ஸ்ரீனிவாசா நகர், கன்னியம்மன் கோவில் தெரு, கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம் கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் குடிநீர் மேல்நீர் தேக்க தொட்டியை சுற்றிலும் புதிய மதில் சுவர் அமைக்கும் பணிக்கு 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், துத்திப்பட்டு காமராஜர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. மொத்தம் 1,13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் சத்யநாராயணன், மதிவாணன், சிவானந்தம், இளநிலை பொறியாளர் பிரதீபன், கார்த்திக், ஹரிராம், ஒர்க் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தை முன்னாள் ஐஜி சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவாமிநாதன், பெரியசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி மாநில ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக முன்னாள் ஐஜி சந்திரன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகி பிரதீபன் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் அண்ணா சாலையில் உள்ள பூர்விகா ஷோரூம் அருகில் ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமிநாதன், பெரியசாமி, சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், மாநில நிர்வாகி புதியவன், லாஸ்பேட்டை தொகுதி தலைமை சரவணன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிர் அணி தமிழ்ச்செல்வி, செல்வி மற்றும் சந்துரு, வேல்முருகன், பிரதாப், வினோத், கிரண்ராஜ், பார்த்திபன், பேட்ரிக் உட்பட பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்புவனை
திருபுவனை வணிகர்கள் நல சங்க தலைவரும் ஜேசிஎம் திருபுவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டில் மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கான மாரியம்மன் கோவிலில் அங்காளன் எம்எல்ஏ பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏ பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் திருபுவனை வணிகர்கள் நல சங்க தலைவரும் ஜேசிஎம் திருபுவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேல் ஏற்பாட்டில் அங்காளன் எம்எல்ஏ பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கான மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்காளன் எம்எல்ஏவுக்கு சால்வை ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் அங்காளன் எம்எல்ஏ வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அங்காளன் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் கார்த்திக், ராமுடு, மணிமாறன், முருகன், ரமேஷ், தமிழ் ஆனந்த் மற்றும் ஜேசிஎம் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மேற்கு மண்டல அமைப்பாளராக பொறுப்பு வழங்கிய கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசிற்கு மதியழகன் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசிற்கு நன்றி தெரிவித்து பேட்டியளித்தார். மேலும் அவர் கூறுகையில், பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும் இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாளர்கள் என்றார். ஆஸ்திரேலியாவில் வேலை என கூறி 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர் வெளிநாடு வேலை வாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார். இதையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஆஸ்திரேலியாவில் வேலை வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு 7 லட்சம் ரூபாய் அனுப்பியுள்ளார். ஆனால் அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் 5,14,694 ரூபாயும், மூலக்குளத்தை சேர்ந்தவர் 1,90,000 ரூபாயும், வீராம்பட்டினத்தை சேர்ந்தவர் பெண் ஒருவர் 64,900 ரூபாயும், மூலக்குளத்தை சேர்ந்த பெண் 49,000 ரூபாயும், தவளக்குப்பத்தை சேர்ந்தவர் 6,500 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்தவர் 10,000 ரூபாயும், நெட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் 9,100 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்தவர் 10,000 என 9 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 15,54,194 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவை வெங்கடா நகரில் குளோபல் ஆர்ட் ஓவிய கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தொடங்கி வைத்தார். புதுவை வெங்கடா நகரில் அமைந்துள்ள குளோபல் ஆர்ட் ஓவிய பள்ளியில் கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி இணையர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். உடன் பொறிஞர் சுரேஷ்குமார், நிர்வாக இயக்குநர் ரம்யா, புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாசம், பொறிஞர் பாலசுப்ரமணியன், துணை செயலாளர் தினகரன், பாரதி, கலைமாமணி, MS ராஜா, கவிஞர் ஆனந்தராசன், சிவேந்திரன், தூர்தர்ஷன் விஜயன், பஞ்சாப் நேஷனல் வங்கி சேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் பார்த்து மகிழ்ந்தனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பணி வழங்க வலியுறுத்தி குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் பொழுது இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஏற்படும் காலி பணியிடங்களில் 5% பணி வழங்க வேண்டும். கடந்த 15 ஆண்டுகளாகவே பணி வழங்கப்படவில்லை. இதனால் புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் துறை இயக்குநர் அலுவலகம் எதிரே அனைத்து வாரிசுதாரர்களும் ஒருமுறை தளர்வு அளித்து கருணை அடிப்படையில் வாரிசுதாரர் பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தை துவங்கினர். சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட், இணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.